ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான முறையில், அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் தான் செய்ய போகிறோம். டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீரை ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். குக்கரில் 200 கிராம் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட 10 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 4 அல்லது 5 சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 10 சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு 4 சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் முழு மிளகு 1 டீஸ்பூன் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சேர்க்கல. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி வந்து கரெக்டாக நான் 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றுறேன். தண்ணி வந்து நிறைய வைக்கக்கூடாது. தண்ணி கீரைக்கும் கீழே தான் இருக்கணும். நான் அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், கீரைக்கும் கீழே தான் தண்ணி இருக்குது. இப்படி நீங்கள் வச்சா தான் கீரை மசிஞ்சு வெந்து வரும்போது நமக்கு திக்காக கிடைக்கும். இல்லைன்னா கீரை வந்து தண்ணி ஆகிடும். சாம்பார் வந்து கெட்டியாக வேணும்னா இந்த தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு குக்கர் மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வைங்க. ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துருக்கிறேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீரையில் அப்படியே மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கை இப்படி வச்சாலே அப்படியே சாஃப்டாக அப்படியே உடனே டக்குன்னு மசிங்க. அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. 6லேருந்து 7 விசில் வைங்க. மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 7 விசில் வரைக்கும் வச்சுருக்கிறேன். இப்போ கரண்டியாலே நம்ம மசிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை வந்து இப்போது லைட்டாக மத்து வச்சு லைட்டாக மசிச்சுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேணாம். நீங்கள் லைட்டாக மசிஞ்சாலே அது மசிஞ்சு வரும். இல்லை அப்படியே நீங்கள் தாளித்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ஏன்னா கீரை வந்து சூப்பராக குக்காக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து கருக விட்டுறக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸில். சேர்த்துட்டு இதை வந்து வதக்குங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினாவே போதும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆறுனுச்சுன்னா ரொம்ப திக்காயிட்டே இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் பார்த்து கவனமாக சேர்க்கணும். ஏன்னா கீரையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே அதிகமாக தெரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணுங்கள், போதும். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எதுக்காக கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பச்சை தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அதனால தான் கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். அவ்வளோதான், கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் டேஸ்டியான ரெசிபிகளுக்கு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.